அசம்பிளிஸ் ஆஃப் காட் வெள்ளூர் திருச்சபையின் சார்பாய் உங்களை யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு தேவனுடைய செயல்கள், த ஆக்ட்ஸ் ஆஃப் காட் என்பதை சங்கீத 4 சில வார்த்தைகளை நான் சொல்ல விரும்புகிறேன். நாம் ஒவ்வொரு சங்கீதத்தை வாசிக்கும் பொழுதும் சில கோணங்களில் நம்ம வாசிக்கணும். சங்கீதக்காரன் எதை அறிக்கை செய்கிறார், எதற்காக ஜெபிக்கிறார், அவர் என்ன செய்ததாக சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன செய்ததாக சொல்லுகிறார். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணும். ஸோ அப்சர்வ் த டிக்ளரேஷன்ஸ் ஆஃப் த சாமிஸ்ட் அண்ட் இன் சம் ஆஃப் த சாம்ஸ் ஹீ மென்ஷன்ஸ் வாட் ஹீ ஹஸ் டன். அவர் என்ன செஞ்சிருக்கான்னு சொல்லுவார். இன் அனதர் சாம் ஹீ டாக்ஸ் அபவுட் வாட் காட் ஹஸ் டன். ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லுவார். ஸோ இது எல்லாமே நம்ம கவனிக்கணும். இந்த 4ஆம் சங்கீதத்தில் முதல் சில வசனங்களில் கர்த்தர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அதாவது தேவனின் செயல்கள் அப்படின்னு சொல்கிறோம். முதலாவது பாருங்க, என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகள் எனக்கு பதிலருளும், நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் அப்படின்னு சொல்லியிருக்கார். யூ ஹவ் ரிலீவ்ட் மீ இன் மை டிஸ்ட்ரெஸ். அப்போ ஆண்டவர் முதல்ல என்ன செய்யறாரு, நெருக்கத்திலிருந்து நமக்கு ஒரு விடுவிக்கிற தேவன், ரிலீவிங் அஸ் ஃப்ரம் அவர் டிஸ்ட்ரெஸ். அது கர்த்தருடைய செயல். பாருங்க, மனுஷனுக்கு பலவிதமான நெருக்கங்கள் வருது. தாவீதுக்கு வந்தது, மனிதர்களிடமிருந்து வந்தது, அரசாங்கத்திடமிருந்து வந்தது, ஊரிலிருந்து வந்தது, சொந்த ஜனங்களிடத்திலிருந்து வந்தது. ஆனால் அதனால தான் அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த நெருக்கமான நேரங்கள் எல்லாம் நான் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது நீர் எனக்கு என்ன செய்திருக்கிறீர், விசாலம் உண்டாக்கினீர். அப்போ நம்ம வாழ்க்கையில நெருக்கங்கள் இருக்காதுன்னு நீங்க நினைக்க கூடாது. எனக்கு நெருக்கமே வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ண முடியாது. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்க மாட்டாரு. ஏன்னா அநேக நேரங்களில் நெருக்கங்கள் நம்மை உருவாக்குகிறது. இட் ஷேப்ஸ் அவர் லைஃப்ஸ். இட் பிரிங்ஸ் இன்டிமசி வித் காட். ஆண்டவரோட நெருக்கத்தை அதிகரிக்கிறது. அதனால சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உபத்திரவப்பட்டது அல்லது நான் நெருக்கப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் என்ன செய்கிறேன், கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறது நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பார்க்கிறோம். ஸோ நம்ம அந்த பிரமாணங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஸோ நீங்கள் நம்புங்க, உங்களுக்கு எப்பெல்லாம் நெருக்கம் வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் போராட்டம் வருகிறதோ, அப்பொழுதெல்லாம் கர்த்தர் எனக்கு விசாலத்தை உண்டாக்குவார் அப்படின்னு நீங்கள் கர்த்தருடைய செயலை நம்பும் பொழுது கர்த்தர் விசாலத்தை உண்டாக்குவார். சில நேரங்களில் சில அனுமதிகளை கர்த்தர் நமக்கு சில காரியங்கள் வழியாக போக அனுமதிக்கிறார். வியாதியின் வழியாக போவதற்கு, மனிதர்கள் தலைமையில் ஏறுவதற்கு, சில கஷ்டங்களை அனுபவிப்பதற்கு, சில போராட்டங்களை சகிப்பதற்கு, சில குறிப்பிட்ட சூழ்நிலை பாதிக்கப்படுவதற்கு கர்த்தரை அனுமதிக்கிறார். ஏன் அனுமதிக்கிறார் நமக்கு பின்னாடி தான் தெரியும். அந்த அனுமதித்த பாதையின் வழியாக நாம் போகும் பொழுது அங்கே ஒரு ஆசீர்வாதம் நம்ம இருக்கிறது என்ன செய்யறோம், நம்ம பார்க்கிறோம். ஸோ எனக்கு விசாலம் உண்டாக்குற தேவன், அதை சொல்லி துதிக்கணும். நான் நெருக்கத்தை பார்த்து பயந்து அதையே சொல்லிட்டு இருக்காம நம்ம என்ன செய்வோம், எனக்கு கர்த்தர் ஒரு பெரிய விசாலத்தை கர்த்தர் என்ன செய்வார், ஆண்டவர் தருவார் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஒன்று. ரெண்டாவது, சங்கீதக்காரன் என்ன சொல்றாரு பாருங்க, 3ஆம் வசனத்துல பாருங்க, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். God has set apart for himself him who is godly. ஆண்டோட இன்னொரு செயல் அந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, செப்பரேஷன் காட்லி ஃபார் ஹிம்செல்ஃப். அது அவருடைய செயல். பக்தி உள்ளவர்களை அவருக்கு பிரித்தெடுக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய கண்கள் பூமியில நல்லோர் மேலும் தீயோர் மேலும் நோக்கமா இருக்கிறது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஸோ அப்படி பார்த்துட்டே வர்றாரு. யாரெல்லாம் பக்தியா இருக்கிறாங்களோ அந்த பக்தி உள்ளவர்களை பிரிக்கிறார் ஆண்டவர். ஹி செப்பரேட்ஸ். கிறிஸ்தவத்தில் பக்தி இருக்கிறவர்கள், வேறு மார்க்கங்களில் பக்தி உள்ளவர்கள், அவங்களாம் திருப்பி கொண்டு வர. அவங்க பார்க்குறாங்க, ஆண்டவர் மேலே, கடவுள் மேலே வைராக்கியம். ஒரு இயேசுவே அறியாத ஒருத்தர் இருக்கலாம், ஆனால் கடவுள் மேலே வைராக்கியம், கோவில் மேலே வைராக்கியம், சில சடங்காச்சாரங்கள் மேலே வைராக்கியம், கொடுக்கறதுல வைராக்கியம், தன்னை வருத்துகிறதில் வைராக்கியம். இந்த இப்பெல்லாம் பக்தியாக இருக்காங்க பாருங்க, இவங்களெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறார் ஆண்டவர். அவங்கள அப்படி பிரிக்கிறாரு, பிரித்து ஒரு பாயிண்ட்ல ரட்சிக்கிறாரு. அப்படி ரட்சிக்கப்பட்டு வந்தவங்களாம் எவ்வளவு தீவிரமான விசுவாசிகளாய், ஆண்டவருக்காய் எரிந்து பிரகாசிக்கிற விளக்குகளாய், ஊழியர்களாக இருந்திருக்கிறது நம்ம அனுபவங்கள் என்ன செய்யறோம், நம்ம பார்க்குறோம். அதே போல தான் கிறிஸ்தவத்திலையும் கடமைக்கு வருகிறவங்க உண்டு, சர்ச்சுக்கு போகணுமே அப்படின்னு போகிற கிறிஸ்தவம் உண்டு, பைபிளை திறக்காத கிறிஸ்தவம் உண்டு, ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சுக்கு போகாத கிறிஸ்தவம் உண்டு, சாக்கு போக்குகளை சொல்லுகிற கிறிஸ்தவம் உண்டு. இதுக்கெல்லாம் நோ எக்ஸ்கியூசஸ். சண்டே ஆராதனைக்கு போக முடியல, எனக்கு டியூட்டி வந்துச்சு, வேலை வந்துச்சு, இதெல்லாம் ஒரு லேம் எக்ஸ்கியூசஸ்.
விரும்பணும். ஆண்டவரே நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும் அப்படி விரும்பணும். நான் அதுக்கு கூட எனக்கு பெர்மிஷன் போட்டு வரணும். இல்லை வர முடியல. வாரத்தில் இன்னொரு எங்கள் சர்ச்செல்லாம் வியாழக்கிழமை சர்வீஸ் வச்சுருக்கணும், மிட் வீக் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் சண்டே வர முடியாது? சில பேர் அதுக்குமே வர்றதில்லை. ஒரு சில டாக்டர்ஸே வருது நான் பார்க்குறேன். சாட்டர்டே சண்டே அவங்களுக்கு டியூட்டி வர முடியல, பட் தேர்ஸ்டே வந்துட்டு போவாங்க. அப்போ என்னைக்காவது ஒரு நாள் போய் கத்தரை ஆராதி. ஓகே சண்டே முடியல பரவாயில்ல, சண்டே தவிர்க்கவே முடியல, கத்தரை ஆராதிக்கிறதுக்கு சர்ச்சுக்கு போகிறதுக்கு எனக்கு டைமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஆட்கள்லாம் பிரித்தெடுக்கப்பட மாட்டாங்க. என்ன அதான் நான் சொல்கிறேன், இந்த நேம் சேக் கிறிஸ்டியன்ஸ், டியூட்டி பவுண்ட் கிறிஸ்டியன்ஸ், நீட் பேஸ்ட் கிறிஸ்டியன்ஸ், இப்படி பெரிய கூட்டம் உண்டு. கடமை கிறிஸ்தவன், தேவையின் அடிப்படையில் வாழ கிறிஸ்தவன், பெயர் கிறிஸ்தவன், ஃபெஸ்டிவல் கிறிஸ்டியன்ஸ், பண்டிகை கிறிஸ்தவன், இவனெல்லாம் கத்தரை டச் பண்ணவே மாட்டார், அப்படியே விட்டுருவார், அவன் அப்படியே ஓடிட்டே இருப்பான். ஆனால் அந்த பக்தியாக இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள அப்படி பிரித்தெடுக்கிறார். அப்போ நம்ம கேட்கலாம், இதில் பிரித்தெடுக்கிறதால என்ன பாஸ்டர் லாபம்? பிரித்தெடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதம் உண்டு, ஒரு ஸ்பெஷல் கிரேஸ் அவங்களுக்கு உண்டு. ஏன்னா கர்த்தர் தம்மை அவர் என்ன செய்கிறாரு, அவர் பிரித்தெடுத்துக்கிறார். பக்தியிலோட தமக்காக பிரித்தெடுத்து கொண்டாட அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். எப்போதாவது சர்ச்சைக்கு வந்து பிரச்சனை நேரத்தில் ஆண்டரை நோக்கி கூப்பிடுறவனையும் கேட்பார், அவர் மனதிருக்கிற தேவன் தான். ஆனால் பக்தி உள்ளவன் ஜெபம் பண்ணும்போது உடனே கேட்பார் ஆண்டவர். உடனடியாக பரலோகத்திலிருந்து என்ன செய்கிறார், அவர் பதிலை கொடுக்கிற தேவனாய் கர்த்தர் இருக்கிறார். ஸோ அதனால நம்ம ஆண்டோடைய செயல்கள் இன்னொன்று என்னது, கர்த்தர் பக்தி உள்ளவர்களை பிரித்தெடுக்கிறார். அதனால நம்ம பக்தியா இருக்கணும். ஏன்னா நம்ம பக்தியை வந்து வெளிப்படுத்தணும், எக்ஸ்பிரஸ் யுவர் காட்லினஸ். ஜபத்தில் பக்தியா இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கும் இதில் பக்தியா இருக்கணும். கடைசி நாட்களில் பக்தி குறைந்து போகிறது. வசனத்தை வாசிக்கிறதுல பக்தி, ஆலய ஈடுபாடுகளில் பக்தி, ஊழியம் செய்கிறதுல பக்தி, கர்த்தருக்கு கொடுக்கறதுல பக்தி. இந்த பக்தியில் வந்து நம்ம வளர்ந்துட்டே போகணும். we should grow in the godliness. அப்போ தேவ பக்தியில் நம்ம வளர வளர ஆசீர்வாதங்கள் பெருகிட்டே போகுது. ஆண்டருக்கு பக்கத்தில் போகிறோம். நம்ம ஜபங்கள் எல்லாம் உடனடியாக என்ன செய்யப்படுகிறது, பதில் கொடுக்கப்படுகிறதை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். கர்த்தர் பரலோகத்திலிருந்து நமக்கு பெரிய ஆசீர்வாதங்கள் என்ன செய்கிறார், கட்டளையிடுகிறார் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். ஸோ அவர் என்னை நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார், ஒன்று. ரெண்டாவது, ஆண்டு என்ன செய்கிறார், பக்தி உள்ளவர்களை அவர் தமக்காக என்ன செய்கிறார், பிரித்தெடுத்து வைக்கிறார். நீங்கள் சில இடங்களை பாருங்களேன், ஸ்பெஷல் பிளேசஸ் இருக்கும். என்ன ஒரு விஐபிஸ்க்குன்னு ஒரு இடம் போட்டு வச்சுருப்பாங்க ஒரு சில ஃபங்க்ஷனில். அது ஸ்பெஷலாக இருக்கும். பெரிய ஹால் இருக்கும், காமன் சேர்ஸ் இருக்கும், செப்பரேட்டட் பிளேஸ், எல்லாரும் அதில் உள்ளே போக முடியாது. அதில் வந்து விஐபிஸ்க்கு என்னதான் இருக்கும், ஒரு குஷன் போட்ட சேர்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஃபுட்டில் சில இது இருக்கும். என்ன இப்போ ட்ரெயின்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ், ஃபஸ்ட் ஏசி, ஸ்பெஷலாக இருக்கும். அதெல்லாம் செப்பரேட்டட், எல்லாரும் உள்ளே என்ன செய்ய முடியாது, ஏற முடியாது. அதுதான் ஆண்டவர் பண்ணுறார். பக்தி உள்ளவர்களை அப்படி பிரிச்சுட்டார். இந்த பக்தி உள்ளவர்களை அவ்வளோ ஈஸியாக பிஸ்னஸ் தொட முடியாது, அவருக்கு பெர்மிஷன் வேணும். இந்த பக்தி உள்ளவருக்கு ஆண்டவர் கூடுதல் கிருபைகள் என்ன செய்கிறார், கற்று தருகிறார். அப்போ நம்ம என்ன நம்பணும், அந்த பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்கணும். என்னை விடுவிச்சிட்டாரு அதெல்லாம் அப்படியே நான் போயிடுவேன், அப்படி கிடையாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவனுடைய மனநிலை என்ன தெரியுமா, ஆசீர்வாதத்தை வாங்கணும், வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. நன்மையை வாங்கணும், நன்றி கூட செலுத்தக்கூடாது. மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸோட மென்டாலிட்டி அதான். இன்னைக்கு வேற யார் அதர் 9 கேட்டாரு, 10 பேரை நான் சுகமாக்குறேன்னா குஷ்டரோகிகளை, அதில் ஒருத்தன் தான் திரும்பி வந்திருக்கிறான். அவனை பார்த்து கேட்குறாரு, மற்ற 9 பேர் எங்கன்னு கேட்குறாரு. மற்ற 9 பேர் எங்க? அவனுக்கு சொல்றதுக்கு பதில் இல்லை, வரல. அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் கூட வரல. ஸோ கர்த்தரிடத்தில் நன்மை பெற்றிருக்கிறோம், எவ்வளவோ ஆசீர்வாதங்களை வாங்கியிருக்கிறோம். அப்போ நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவரே அந்த பக்தியை நான் காண்பிக்கணும், நான் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்தில் நான் இருக்கணும் என்று நாம் நினைக்க வேண்டும். 7ஆம் வசனமாக, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் அவர் தந்தார். யூ ஹவ் புட் கிளாட்னஸ் இன் மை ஹார்ட் more than in the season that their grain and wine increased. மூணாவது ஆண்டோடைய செயல் என்ன தெரியுமா, மேக்கிங் மெரி இன் அவர் ஹார்ட்ஸ். நம்முடைய மனதை சந்தோஷமாக்குறார். பாருங்க, அந்த சந்தோஷத்தை சங்கீதக்காரன் எப்படி ஒப்பிடுறாருன்னா, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷம். பொதுவாகவே நிறைவு வரும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கும். ஒரு விவசாயி, ஒரு வியாபாரிக்கு களஞ்சிய நிறைவு இருக்கிற சந்தோஷமா இருக்கும். பணம் நிறைய இருக்குன்னா என்னதான் இருக்கும், சந்தோஷமா இருக்கும்.
தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டதுன்னா அது என்னதான் இருக்கும்? சந்தோஷமா இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் வரும். மிகுதிகள் இருக்கும் பொழுது சந்தோஷம் எப்பொழுதுமே அதிகமாக இருக்கும். ஆனால் குறையும் பொழுது சந்தோஷம் வரும். இது இயற்கை. ஆனால் அவர் சொல்றாரு, என்னுடைய சந்தோஷங்கிறது தானியத்திலும் திராட்சரசத்திலும் இல்லை. ஏன்னா அந்த தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் என்ன சந்தோஷம் இருக்குமோ அதை விட கூடுதலாக சந்தோஷத்தை கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? ஆண்டவர் கொடுத்துட்டாரு. எவ்வளோ ஒரு அருமையான செயல் பாருங்க. ஒரு கிறிஸ்தவன் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறவன். A Christian is the one who is always happy. Always happy because God makes merry in our hearts. எப்பொழுதுமே சந்தோஷமா இருக்கணும். வியாதி இல்லாட்டி சந்தோஷமா இருப்பேன், வியாதி இருந்தால் வருத்தமா இருப்பேன். பிரச்சனை இல்லாட்டி சந்தோஷமா இருப்பேன், பிரச்சனை இருந்தால் வருத்தப்படுவேன். அப்படி கிடையாது. என்னை சுற்றி என்ன நடந்தாலும், தொழுவத்திலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், மாடுகள் இல்லாமல் போனாலும், மந்தையிலே ஆடுகள் இல்லாமல் போனாலும், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அடிச்சு சொல்றாரு அவர், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஏன்னா இந்த களி கூறுதல் எங்கேயோ இருந்து வரல. இந்த களி கூறுதல் கர்த்தரிடத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறது? வந்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலாம். அவர் எனக்கு சந்தோஷம்தான், சந்தோஷத்தை தந்திருக்கிறார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சந்தோஷம் இல்லை, சமாதானம் குறையுது, ஒரே கவலையாக இருக்குது, ஒரு என்னன்னு தெரியல, ஒரு மனசுக்கு ஒரு பாரமாகவே இருக்குது, ஒரு திகிலாக இருக்குது, இப்படிலாம் நீங்கள் இப்படிப்பட்ட நிலைமையில இருந்து யாராவது இந்த வார்த்தையில் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் வருகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் எனக்கு அதிக சந்தோஷத்தை தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேளுங்க. அதிக சந்தோஷத்தை கொடுப்பதற்கு கர்த்தர் அவர் போதுமானவராக என்ன செய்கிறார்? ஆண்டவர் காணப்படுகிறார். 4வது 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். I will both lie down in peace and sleep, for you alone, O God, make my dwell in safety. Make me dwell in safety. 4வது ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? நம்ம ஒரு பாதுகாப்பாக கர்த்தர் இருக்க பண்ணுகிறார். மேக்கிங் அவர் டுவெல் சேஃப்டி. அவர் செய்கிற இன்னொரு செயல். நான் அவர் இந்த வசனத்தை பாருங்க, நான் சமாதானமாய் படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். ஏன்னா இரவினுடைய பயங்கரங்கள், இரவில் பகலில் பறக்கும் அம்புகள், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள் இப்படிலாம் இருக்கு. பிசாசு கிரியை செஞ்சுட்டு இருக்கிறான். தீமையான மனிதனுடைய கிரியைகள் இருக்கும், விஷப்பூச்சிகளுடைய ஆளுகைகள், ஆதிக்கங்கள் இருக்கும். ஆனால் தாவீது சொல்றாரு, நம் மனுஷனுக்கும் சரி, விஷயங்களுக்கு, பூச்சிகளுக்கும் சரி, பிசாசுக்கும் சரி, அல்லது எதிர்த்து வருகிற பலம் வாய்ந்த ஆட்களுக்கும் சரி, யாருக்கும் நான் பயப்படுறதில்லை. நான் படுத்துக்கொண்டு நான் என்ன செய்கிறேன்? சமாதானமாய் படுத்துக்கொண்டு நித்திரை செய்கிறேன். என்னுடைய தூக்கம் எல்லாம் இன்பமாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் ஒருவரே அவர் என்ன செய்கிறார்? பாதுகாக்கிறார். சார், நிறைய பேருக்கு ராத்திரி தூக்கம் கூட வர்றதில்லை ஒழுங்கா. என்ன, நீங்கள் அவங்களாம் ஜெபம் பண்ணணும். அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்யணும். ஆண்டவரே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். அதை சொல்லணும். டேப்லெட் போட்டு தூங்குறேன், ஏதாவது யோகா பண்ணிட்டு தூங்குறேன் அப்படிலாம் சில பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. ஜெபம் பண்ணிட்டு சொல்லுங்க, ஆண்டவரே நீர் ஒருவரே என்னை சுகமாக தங்க பண்ணுகிறீர். அதனால நான் சமாதானமாய் நான் இருப்பேன். ஆண்டவரே, என் நித்திரை கூட இன்பமாக இருக்கும். நடுராத்திரி எழுந்திருந்தாலும் எனக்கு திகில் வராது. நடுராத்திரி எழுந்திருக்கும் போது உங்களுடைய வசனம் தான் என்னுடைய ஞாபகத்துக்கு வரும். எனக்கு தேவையில்லாத கெட்ட கனவுகள் எனக்கு வராது. என்னை பயமுறுத்துகிற ஒரு காரியங்கள் எனக்கு என்ன செய்யாது? வராது. வாதை என் கூடாரத்தை என்ன செய்யாது? அணுகாது. இதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம சொல்லலாம். ஏனென்றால் கர்த்தர் அதை அவர் செய்கிறார். நம்மை துக்கத்திலிருந்து God will relieve us from distress. நெருக்கத்திலிருந்து விடுவிக்கிறார். He will separate godly for himself. பக்தி உள்ளவர்களே அவர்களுக்காக பிரித்தெடுக்கிறார். He will make merry in our hearts. நம்முடைய இருதயத்தை தானியமும் திராட்சரசம் இருந்த காலத்தை விட சந்தோஷமாக்கிறார். He will make our dwell safety. நம்முடைய பாதுகாப்பை கர்த்தர் உறுதி செய்கிறார். ஸோ இந்த சங்கீதத்திலேருந்து இவ்வளோ காரியம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு சங்கீதத்திலையும், ஒவ்வொரு வசனத்திலையும், பைபிள் இருக்கிற ஒவ்வொரு பக்கத்துலையும் கர்த்தர் என்ன செய்கிறார்னு படிங்க. அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் செய்கிற மகத்துவமான காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவர், அசாதாரணமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிற தேவன். இந்த சங்கீதம் 4 சொல்லப்பட்ட நம்முடைய மகிமையான காரியங்களை இந்த நாளில் நாங்கள் தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே.
அதை தொடர்ந்து செய்வதற்கு தேவையான பலனை தாரும். கேட்ட யாவரையும் கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் ஆசீர்வதிப்பீராக. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.